அவர் நான் சொல்றேன் பேச மாட்டேன் அவர் பெரிய பெரிய பட்டிமன்றம் எழுதிட்டு இந்தம்மா என் தங்கச்சி பைபிள் சுத்தம் அடமலை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி என்ன பேச்சு என்ன ஆற்றல் என்ன அறிவு எல்லாருக்கும் மூலம் பார்த்தீங்கன்னா மேடையில் இருக்க ஜாம்பவன் அருமை அண்ணன் என்னுடைய வடிவல் மாதிரி வந்து போறேன் என்ன சொல்றாரு அவருக்காக போனாலும் எல்லா மீட்டிங்கும் நிற்கிறீங்க நடிகை சங்க தலைவர் பாசத்துக்குரிய அன்பு நெஞ்சார்ந்த நன்றி அவர் என்ன நடிகை சங்கத்தை நாங்கள் படுறதாக பெரிய பாடம் அந்த அளவுக்கு அவர் நடிகை ஒரு வீட்டில் போய் அளவுக்கு நீங்களாம் பேசினாங்க என் அப்பா சொல்கிறேன் என் அப்பா அண்ணன் தங்கை இந்தியன் வச்சு வந்து இந்த மரணமும் அவங்கள்ட்ட வராது அந்த செய்தியை பார்த்து நான் கையெல்லாம் அனுப்பிவிட்டேன் நம்பிக்கை தான் சேரணும் நம்பிக்கை தான் சேரமாகும் நம்மளுக்கு தான் ஒன்றும் ஆகாது அது மாதிரி இன்னைக்கு ஒரு பெரிய சந்தோஷமான நாள் 234 தொழிலே முதல் தொழிலான என்னுடைய தலைவன் தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் ஐயா அவருடைய தொகுதியில் நீங்கள் பேசுறது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அவருடைய தொகுதி ஒரு மிகப்பெரிய தொகுதி. ஆனால் இங்கே இருக்க அத்தனை அதாவது உங்களை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த இந்த தொகுதியை பேசுறது ரொம்ப பெருமையாக இருக்கு. அவருக்கு 73வது பிறந்தநாள். அது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். அப்படியே பிறக்கி போட்டோம்னா நல்லா இருக்கும். 37வது பிறந்தநாள்னு வச்சுக்கணுமே. ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் கூட அப்படித்தான். என்னுடைய சகோதரி பர்வீன் சுல்தான் சொன்ன மாதிரி இப்படி ஒரு தலைவர், இப்படி ஒரு முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ கொஞ்ச நாள்ல 2-3 நாள் அவங்க லேசா பீதியை கிளப்பிட்டாங்க. யாருக்குமே சோறு கிடைக்காதாம நினைட்டாங்க. எனக்கு தூக்கம் பழைய கொரோனா மாதிரி வரப்போகுது, பழைய நோட்டு இல்லாமல் வரிசையில் இருந்தாங்க வாங்க, அதெல்லாம் நடக்க போட்டு அங்கே வர்ற வழியில் போட்டா பூரா டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் பூரா மக்கள் பூரா நிற்கிறாங்க. ஓட்டத்தை பூரா அடைச்சி விட்டுறாங்க. பயங்கரமான கொலை நடக்கமாகி போச்சு. கேட்டா எங்கேயோ சண்டை வந்தா நம்ம வீட்டு அடுப்பு அது சோறு வராதுங்க, சோறு இருக்காங்க அளவுக்கு ஒரு பீதியை கிளப்பிட்டாங்க. அப்போ கூட நம்ம ஐயா தமிழகம் ஒரு அழகாக ஒரு கை எடுத்த பிரதமர் சொல்கிறாரு, முதல்ல இந்த பிரச்சனை எல்லாம் கையில் தீர்க்கிறதுக்கு என்ன வழியாக இருப்பாங்க. அவர் சொன்னாரு, ஆனால் அந்த கட்சியில் கூட்டணி யாராச்சும் சொல்ல மாட்டாங்க, ஒரு ஆளுங்க தோணுது திமுகவை அழிக்கணும், திமுகவை ஒழிக்கணும், திமுக ஒழிக்கிறது அழிக்கணும். அப்போ வச்சுக்கோங்க அழியெல்லாம் அப்போ மக்கள் பார்த்துக்கிறாங்க. மக்கள் அழியாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி, அதை பண்ணுறதுக்கு நீங்க முதல்ல யோசிக்கணும். எதுக்கு இருக்காலும் திமுக அழிக்கணும், திமுக அழிக்கணும், திமுக சொன்ன பூராமே காணாம கண்டாளிங்களா. நானும் பார்த்துட்டேன், அப்படின்னு பார்த்தேன். எதனே சொல்றாங்க அவங்க இங்க ரொம்ப விளாவலியா பேசுறது சிக்கலாகிடுவோம். நான் ரொம்ப டீப்பா உள்ள போக விரும்புறேன். நானும் பார்த்துட்டேன். எனக்கா அழிக்கணும், எப்படி முடியும் அழிக்கிறதுக்கு, எப்படி முடியும்? அது தஞ்சாவூர் கோபுரம் மாதிரி நிற்கிது, பெரிய வரலாற்று படைச்சு போய் நிற்கிது. திமுகங்கிறது ஒரு சாதாரண சாம்ராஜ்யமாக இருக்கு.
அதை பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள். அந்த மாதிரி சொல்றதுக்கு எந்த கட்சியிலையும் எந்த விஷயமும் கிடையாது. என்ன இருக்கு? ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப எனக்கு ஒரு சம்பவம் வந்துச்சு. திடீர்னு எல்லாருடைய அக்கௌண்ட்ல ஒரு 5000 ரூபாய் போட்டாரு. மக்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப அதிர்ச்சி. இந்த திமுக அழியணும்னு சொன்னா பாருங்க, நல்லா அசந்து தூங்கிருந்தவன் காலவராக பெரிய 5000 போட்டாங்களா? வேண்டாம். ஏன் மக்கள் சந்தோஷமா அவங்க நமக்கு ரொம்ப அதிர்ச்சியோட இருக்கா. இனிமையான அதில் அந்த அதிர்ச்சியில திமுக அழியன்னு சொன்னே அதில் பாதி செத்து போயிட்டாங்க. அந்த நியூஸே வெளியே வரல. இன்னும் அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இருந்தா 5000 போட்டு விட்டாங்க. என்ன பிரமாதம்! இதை விட இன்னும் நிறைய இருக்கு மாப்பிள்ளை. இன்னும் நிறைய எக்கச்சக்கமான விஷயம் பண்ண போறாங்க. அவர் சாதாரண ஆள் நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். தமிழகம் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்படியே சாதாரணமாக தான் இருக்காரு. இன்னும் நினைக்காது கிடையாது. இது என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும். ஏன்னா பேச வேண்டிய வசந்த பூரா மேடெல்லாம் பேசி ஆகணும், பேசிட்டே இருக்கு. ஆனால் செயல்பாடுகள் இருக்க ஒரே ஒரு கட்சி திமுக தான். இந்த தமிழ்நாட்டில் கட்சி தலைவர் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இந்த கட்சியை விட்டா வேற எந்த கட்சிக்கும் பரவாயில்லை. ஒரே ஒரு விஷயம் சொல்றது நல்லா சொல்லிடுறாங்க. ஒரு விஷயத்த சொல்லுங்க. நீங்க நம்ம ஆட்சி திமுக ஆட்சி இது இல்லாம கொஞ்ச நேரம் கற்பனை பண்ணி பாருங்களேன். தமிழ்நாடே அழியும். நம்ம கட்சி இல்லைன்னா இதுக்கு ஈக்குவலா இந்த நாட்டை ஆள்ற தமிழ்நாட்டு யாருமே வேற யார் வந்தாலும் அந்த தலைவர் சொன்னாங்க. அதாவது வேற கட்சின்னு நினைச்சீங்க நம்ம போட்ட திட்டங்கள்லாம் காலியாக அவன் சட்டத்தை மாற்றுவான், திட்டத்தை மாற்றுவான், என்னென்னமோ பண்ணி மொத்தத்தில் தமிழ்நாடுங்கிற பேரே தூக்கிடுவாங்க. அவ்வளவுதான். அதுக்கு வேண்டி ஏற்பாடு பண்ணிடுவாங்க. ஏன்னா தட்டி கேட்கறதுக்கு அந்த சைடில் எங்கேயுமே யாருமே இல்லை நம்ம கட்சியை தவிர. எந்த நெருக்கடியும் சந்திக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் ஐயா முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர் தான். எந்த நெருக்கடி எந்தையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு அவர் கை என்ன தன்னம்பிக்கை இருக்கு. அவர் ஒரு ஆள் இருக்கனால தான் தமிழ்நாட்டுக்கும் பாதுகாப்பு, தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு, தமிழக பெண்களுக்கும் பாதுகாப்பு, மகளிருக்கு பாதுகாப்பு, எல்லா குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு, எல்லா செல்வங்களுக்கும் பாதுகாப்பு. இந்த கட்சி மட்டும் இல்லைன்னா சத்தியமா சொல்றேங்க, என் தாய் மேல சத்தியமா சொல்றேன், நம்மளுக்கெல்லாம் கெடுதலமாயிடும். கொன்னுடுவாங்க. யாரு இருக்கா சொல்றதுக்கு ஆளே இல்லைங்க. நான் அப்படியே எட்டி பார்க்க உன்னத்தை காசு வேற மாதிரி கடல் தான் கேட்க. நம்ம வெற்றி 200க்கு மேல நம்ம கண்டிப்பா ஜெயிக்கிறோம். தங்கச்சி சொன்னாங்க, கல்வி சொல்லிட்டாங்க, நிறையா சொன்னாங்க. 200 மேல 200ங்கிறது நிச்சயம் 200க்கு மேல ஜெயிக்க போறது லட்சியம். ஆனா அதுக்கு மேல 36க்கும் முதலமைச்சர் யாருன்னா நம்மால் தான், நம்ம தலைவர் தான். 34 34 200 நம்ம ஜெயிப்போம். அது 34 அதுக்கு நம்ம தான். ஆனா இப்ப நடந்துட்டு இருப்பாங்க, இந்த விழா நடக்கிருப்பாங்க. இது சத்தியமா இந்த விழா வந்து ஒரு பிறந்த நாளுக்கு நடக்கிற விழா கிடையாது. 2024 அடுத்த முதலமைச்சராக வரப்போறாங்க. அதுக்கு பரிசா கொடுக்கக்கூடிய விழா. நான் இப்பயே அவருக்கு பார்த்து சொல்லுவேன். 2வது முறை அவர் சிஎம் ஆகி உட்கார்ந்து மக்களுக்கு இன்னும் அள்ளி அளப்பாடுவாங்க. மக்கள் நல்லா அப்படி செழிப்பமா வாழக்கூடிய ஒரே தலைவர் அவருக்கு இன்னைக்கு இதை நம்ம பரிசா கொடுக்கணும். எல்லா மக்களும் சேர்ந்து இதை மக்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டான். மக்கள் ஜனங்கள்லாம் எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. இவர் தான் முதலமைச்சர். இதை விட்ட ஒரு ஆண்கள் மக்களுக்கு நல்லா தெரியும், எல்லா காய்கறியும் தெரியும். இது இந்த விழாவுக்கு சேர்த்து நடக்கக்கூடிய நம்ம பரிசாக்க கொடுக்கக்கூடிய அழகான விழாவை தான் இந்த சேவர் பவன் ரொம்ப அற்புதமாக இருக்காரு. ஆகையினால தயவு பண்ணி எல்லாருமே
நம்ம சாதாரண நம்பக்கூடாது. கடுமையாக நம்ம நீரில் உழைக்கணும். உழைக்கிறதுக்கு போன்ற கட்சி தான் திமுக. உழைக்கிறதுக்கு பூராமே அப்படித்தான் இருக்கான். எல்லாருமே உழைப்பு அது தலைவரே அப்படிப்பட்டால். ஆகையனால இது பெரிய மாபெரும் விழா. இந்த விழாவில் நம்ம கலந்துக்கிறது அவருக்கு அவர் ஜெயிச்சதுனால நடக்கக்கூடிய வெற்றி விழாவாக நான் நினைக்கணும். அவர் இந்த முறையை கடமையாக பெரிய வித்தியாசத்தை ஜெயிச்சு மக்களுக்கு ரொம்ப நல்ல செய்கிறாரு. ஆகினால அவர் தீர்க்க ஆயுஷா கையாச்சோத்தோட நல்லா இருக்கு, மக்களுக்கு நல்லா இயங்குறத அவங்க எல்லாருமா சேர்ந்த பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஆயுஷோடு இருக்கிறவர் அன்னைக்கு அவர் சொன்னதுக்கு நான் இதே முறையில் அன்னைக்கு சொன்னேன். போன வருஷம் மார்ச்சில் இதே அண்ணன் வச்சுட்டு நான் சொன்ன வழினா, ஏன்னா அந்த வழியை திருப்பி நீங்கள் பார்த்தேன்னு நினைக்காதீங்க. அதே வழி தான் ஒரு பாட்டில் சொன்ன பாட்டு. முதலமைச்சர் நம்மளை பார்க்க போகிறார், நம்ம கழக பிள்ளைகளை பார்க்க முதலமைச்சர் பார்க்க. அதே வழியில் நான் ஒரு 4 வரையும் மறுபடியும் பாடி ஒரு ஞாபகப்படுத்துகிறேன். சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை